டென்சிட்டி யூடியூப் சேனல். என்னடா எங்க அண்ணா காணோம் பாக்குறீங்களா? நான் தூங்கிட்டு இருக்கேன். காலையில நேரமா ஏர்லி மார்னிங் வந்திருக்கோம். போட்டோ எடுத்தாச்சு. அப்புறம் ஏர்லி மார்னிங்ல வந்திருக்கோமா? அண்ணா நான் தூங்கிட்டு தப்பா வந்துட்டோம். நாங்கள் மட்டும் கிளம்பிட்டோங்க. குளிச்சுட்டு கொஞ்சம் வெளியில் நாங்கள் நேரமாக கிளம்பணும். கேஸுக்கு கிளம்புறோம். எமர்ஜென்சி கேஸ் இருக்குது. அதனால் வந்து எங்கள் பெரிய குட்டி வந்து சவேஸ் குட்டி தூங்கிட்டு இருந்தாங்க. இப்போ எந்திரிச்சிட்டாங்க. நாங்கள் வெளியில் வந்தோடனே அவங்க ரெடி ஆனோடனே நாங்கள் போய் அவரை கூப்பிட்டுக்குவோம். நானும் பிரணவ் தங்கமயில் மட்டும் வெளியில் வந்திருக்கோம். பாருங்க, இந்த காலையில் நேரத்தில் பிரணவ் வந்து எந்திரிச்சிட்டாங்க. நேரமாக எந்திரிச்சு அவரும் குளிச்சுட்டு வெளியில் வந்திருக்காரு. ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு. தண்ணி சொன்னோடனே அப்பா எந்திரிச்சிட்டாரு. அதுக்குள்ள அலாரம் வந்துருச்சு. அலாரம் வந்தோடனையும் எந்திரிச்சிட்டு நாங்கள் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். ஆனால் பாருங்கள், இந்த காலையில் நேரத்தில் வந்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குளிர் இருக்குங்க. ஏசி போட்ட மாதிரி இருக்குது. ஐயோ, கிளைமேட்டே பாருங்க, செம்மையா இருக்கு. நல்லா இருக்குங்க. டிடிஎஃப் சூப்பரா இருக்கு. டிடிஎஃப் எங்க அப்பா கூட பேசுங்க. அப்பா தான் ரொம்ப நாளா உங்க கூட பேசாம இருக்காரு. டிடிஎஃப் ஆமாங்க, இவங்க ரெண்டு பேர் தான் நிறைய வீடியோஸ் பண்ணுறாங்க, அப்லோட் பண்ணுறாங்க. நான் தான் பேசுவேங்க. பிரணவ் குட்டிக்கு வந்து நேரமாக படுத்துட்டாருங்க இவர். அதனால் டக்குன்னு இவருக்கு விழிப்பு நேரமாகவே வந்துருச்சு. நான் டெய்லி நேரமாக தான் எழுந்திருப்பேன். நேற்று காலையில் நேரத்து வந்துச்சேன். எல்லா நாளும் நேரத்தை தான் எழுந்திருக்கிறேன். இந்த அப்பா மட்டும் எல்லா நாளும் நேரத்தை எழுந்திருக்காங்க. அப்பா நீயும் இனிமேல் நேரத்தை எழுந்திருக்கிறேன். ஓகே, சொல்லியாச்சுங்க. இப்போ ஏதாச்சும் உங்ககிட்ட டவுட் இருந்தால் கேளுங்க. நீங்களும் நேரமாக காலையில் எழுந்திரிச்சா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பொதுவாகவே நேரமாக எழுந்திரிக்கிறப்ப உடம்புல ஒரு சுறுசுறுப்பு இருக்குங்க. ரெண்டாவது இந்த கிளைமேட்டு நல்லா இருக்குங்க. விடியற் காலை பொழுது வந்து மிகவும் நல்லா இருக்குது. பர்டிகுலராக இதோட கூல் டெம்பரேச்சர் வந்து குளிர்ச்சியாக இருக்குங்க. ஏசி போட்ட மாதிரி. நார்மலாக நம்ம பகலில் வந்து வெளியில் போகிறப்ப காரில் ஏசி போடுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது நல்ல இதுங்க. நாங்கள் விண்டோஸ் எல்லாம் இறக்கி விட்டு வெளியில் இருக்கிற காற்று வந்து நாங்கள் ரசித்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கேஸ் வந்தாச்சு. பாருங்க, நான் காடு மாதிரி இருந்துச்சு பார்க்குறீங்களா? காடுக்குள்ளதான் வீடே இருக்கு. ஜங்கிள் ஃபாரஸ்ட். அவங்களுக்கு வந்து இந்த வழியை கொஞ்சம் அப்படி கேமரா மாற்றி அவங்களுக்கு இது பண்ணிவிடு. கேமரா இதில் கேமராவோட ஃபோக்கஸ் மாற்ற முடியாதா? இப்படியே பாருங்க, பார்த்துட்டு வழியாக்கா. பார்த்தீங்கன்னா இது ஒரு மண் தடம் தானுங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் ரோடிங் டிரைவ் மாதிரி தான் இருக்கும். எங்களோட கார் வந்து ஆல்டோ தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இது நல்லா எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுதுங்க. நல்ல காருங்க இது. எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்துடுங்க. சின்ன கொஞ்சம் இடம் இருந்தால் போதுங்க. இந்த கார் வந்து அருமையாக போயிட்டு வந்துடுங்க. பார்த்தீங்க, நீங்களே பாருங்கள் எவ்வளோ கரடு முரடாக இருக்குன்னு பாதை. ஆனால் இதில் வந்து அருமையாக போகுதுங்க. தாத்தா தான் இந்த காரை வாங்கி கொடுத்தாரு. போலீஸ் வேலைக்கு சேர்ந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் தாத்தா வந்து போலீஸ் வேலையை சேர்ந்து எங்கள் தாத்தா போலீஸு ரொம்ப நாள் வேலைக்கு செஞ்சதுக்கு கணபதி வீட்டில் சர்ப்ரைஸ் இருக்கு.
சர்ப்ரைஸ் வந்து புது புது சர்ப்ரைஸ் டிராஃபி எல்லாம் வாங்கியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அப்பா வந்து ரொம்ப நாள் வேலையை முடிச்சோடனையும் அவங்களுக்கும் அந்த மாதிரி கிடைக்கும். அதனால டாக்டர் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. நீங்களும் சேர்ந்து பாருங்க. உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ரிட்டையர்ட் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னப்பா சொல்லு பாப்போம். ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்